கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த ஞாயிறு காலை வேளையிலே சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இந்த தியானத்தை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கடவுளை நோக்கி பார்த்து மன்றாடி நாம் தொடங்குவோம், ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, மற்றொரு புதிய வாரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்விலே நீர் மட்டுமாய் செய்திருக்கிற அநேக நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக இந்த கொரோனா தொற்றினாலே ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் பெற்றுக்கொள்கிற சிகிச்சைக்காக ஆண்டவரை அநேக இடங்களிலே பரவாமல் கட்டுக்குள்ளாக கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆனாலும் பல்வேறு நாடுகளிலே இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரை விரைவிலே கட்டுக்குள் கொண்டு வந்து ஆண்டவரை முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட இது வழியாய் யாரும் பாதிக்கப்படாமல் இருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரை வழிபாட்டிற்கு துணையாக நாங்கள் நம்முடைய வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது நீர் எங்களோடு இடைபெற வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகின்றோம். நீர் ஆண்டவரே எங்களோடு பேச வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இதை இந்த காணொலியை காண்கின்ற ஒவ்வொருவரும் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும் நீ கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கின்றோம். நீரை பொறுப்பேற்று இடத்தில் மீட்பும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு நிறைந்த இறை மக்களை, மீண்டுமாக உங்களை இந்த காணொலி வழியாக சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த லெந்து காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கு என்று நம்முடைய பேராயத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சிலுவையும் மறுசீராக்கும் கிறிஸ்துவும் என்று சொல்லி, கிறிஸ்துவினுடைய பல்வேறு பரிமாணங்களை நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிந்தித்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த நாளிலே நாம் சிலுவையும் கிறிஸ்துவின் மறுசீரமைப்பும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிலுவை பாடுகளின் ஞாயிறாக இந்த ஞாயிறை நாம் கடைபிடிக்கின்றோம். பாடுகளின் ஞாயிறிலே சிலுவை என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. சிலுவை என்பது தொடக்கத்தில் ஒரு கொலை கருவியாக இருக்கின்றது. ஆனால் காலப்போக்கிலே கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு சிலுவை என்பது அதனுடைய பொருள் மாற்றம் பெறுகின்றது. அது ஒரு புனித சின்னமாக மாற்றப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றும் சிலுவை நம்மோடு பேசுகின்ற ஒரு தொடர்பு பொருளாக காணப்படுகின்றது. நம்முடைய வாழ்விற்கு புதிய பொருளை தருகின்ற ஒன்றாக சிலுவை காணப்படுகின்றது. சிலுவை கிறிஸ்துவோடு இணைகின்ற பொழுது ஒரு புதிய பொருளையும் பரிமாணத்தையும் நமக்கு தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எப்பொழுது சிலுவை தேவைப்படுகிறது அல்லது கிறிஸ்து எப்பொழுது சீரமைக்க வேண்டும் என்று சொன்னால், சீர்குலைந்த நிலையில் இருக்கின்ற அல்லது தன்னுடைய இயல்பை இழந்திருக்கின்ற ஒன்றை மறுசீரமைக்கின்ற தேவை ஏற்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைக்கு சிலுவை கிறிஸ்துவின் வழியாக எப்படி நம்மை மறுசீரமைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்ற வண்ணமாக, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகின்றவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. ஆகவே சிலுவை பற்றிய செய்தி என்பது நமக்கு கடவுளின் வல்லமையை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சிலுவை நாம் எப்படி புரிந்து கொள்வது அல்லது கிறிஸ்து நம்ம எப்படி மாற்றுருவாக்கம் செய்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லி இன்றைக்கு படிக்க கேட்ட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி மார்க் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரை இருக்கின்ற திருமறை வார்த்தைகளிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். மார்க்கு நற்செய்தி நூலை பொறுத்தவரையிலே மார்க் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையிலும் இருக்கின்ற பகுதியிலே ஒரு பார்வையற்ற நபரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நலம் பெற செய்கின்றார். நற்செய்தியாளர் மீண்டுமாக ஒரு பார்வை பெறுகின்ற ஒரு செய்தியை பதிவிடுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அதிலே அந்த பார்வையற்ற பர்த்திமேயு என்கின்ற நபர், அவர் பிறவி குருடர் கிடையாது, மாறாக அவர் இடையிலேயே தன்னுடைய பார்வையை இழந்து விடுகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நபர் மீண்டுமாக பார்வை பெறுகின்ற நிகழ்ச்சியின் வழியாக கடவுள் அவருக்கு பார்வையை அவர் மறுசீரமைக்கின்றார். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற செய்திகள் என்னென்ன என்று சொல்லி இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவது, அவர்
புதிய பற்றுறுதியை பெற்றுக் கொள்ளுகின்றவராக, புதிய பற்றுறுதியை நாம் கற்றுக்கொள்ளுகின்றவராக இருக்கின்றோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். A new faith is being restored என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். புதிய பற்றுறுதி மறுசீரமைக்கப்படுகின்றது. பழைய பற்றுறுதி நீக்கப்பட்டு புதிய பற்றுறுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிகோவை விட்டு வெளியேறுகின்றார். அவர் எருசலேமை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார், பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவரோடு அவருடைய சீடர்கள், பெரும் திரளான கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பர்த்திமேயு நலம் பெறுகின்ற இந்த நிகழ்வு என்பது 3 நற்செய்தியாளர்களும் பதிவு செய்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மார்க்கு நற்செய்தியாளர் மாத்திரமல்ல, மத்தேயு, லூக்கா ஆகிய 2 நற்செய்தியாளர்களும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இதிலே மார்க்கு நற்செய்தியாளர் சொல்ல விளைகின்ற செய்தி, அந்த பர்த்திமேயு என்கின்ற பார்வையற்ற நபர் வழியாக சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு உண்மையிலேயே யார் என்பதை நமக்கு விளக்குகின்ற ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், அவர் அந்த பார்வையற்ற பர்த்திமேயு என்பவர் மிகப்பெரிய அறிவாளி, படித்தவர் அல்ல, சமய தலைவர் அல்ல. அவர் சாதாரண ஒரு பார்வையற்ற நபராக வழியோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபராக இருக்கின்றார். உதவி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, தாவீதின் மைந்தனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் ஆண்டவரை 47ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்ற வண்ணமாக அவர் இயேசுவை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதின் மகனே என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இது தாவீதின் மகன் வழியாக மேசியா வருவார் என்கின்ற புரிதல் யூத மக்களிடத்திலே காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவை மேசியாவாக அங்கே அடையாளம் காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுவே மேசியா, அவர்தான் கிறிஸ்து என்று சொல்லி, யார் தம்முடைய மக்களை மீட்பார்கள் என்று சொல்லி யூத மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர்தான் மேசியா என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 51வது வசனத்திலே ஆண்டவரை அவர் ரபூனி என்று சொல்லி அழைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ரபூனி என்பதற்கு போதகர், கிரேட் மாஸ்டர் என்று சொல்லி அதற்கு பொருள். திருமறையிலே நற்செய்தி நூல்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது 2 நபர்கள் மாத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரபூனி என்று அழைத்திருக்கிறார்கள். ஒருவர் மரியாள், மற்றவர் இந்த பர்த்திமேயு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே 2 பட்டங்கள் வழியாக மார்க்கு நற்செய்தியாளர் பர்த்திமேயு வழியாக நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி, ஆண்டவர் அவர் சாதாரண நபர் அல்ல, அவர் மேசியாவாக இருக்கின்றார், அவர் ஒரு ஆசாரியத்துவத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றார், அவர் ரபியாக இருக்கின்றார் என்று சொல்லி நமக்கு விளக்குகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இது ஏன் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்பு இருக்கின்ற பகுதியிலே யோவானும் யாக்கோபும் ஆண்டவரிடத்திலே வந்து அவர் அரியணைக்கு வருகின்ற பொழுது, நாங்கள் வலப்பக்கத்தில் ஒருவரும் இடப்பக்கத்தில் ஒருவரும் அமர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு இந்த பகுதி அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சீடர்கள் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை உணராதவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பார்வையற்ற பர்த்திமேயு வழியாக அந்த சீடர்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், அவர் மேசியாவாக இருக்கின்றார், மீட்பராக இருக்கின்றார், அவர் நமக்கு ஒரு புதிய பற்றுறுதியை தருகின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை நாம் எப்படி பார்க்கின்றோம்? அவர் நமக்கு ஆசாரியராக இருக்கின்றார், அவர் போதகராக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்றவராக, நம்மை மீட்கின்ற மீட்பராக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 2வது நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற புதிய செய்தி என்னவென்று சொன்னால், அல்லது மாற்றுருவாக்கம் என்னவென்று சொன்னால், புதிய பார்வையை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். முதலாவது நாம் புதிய பற்றுறுதியை பெற்றுக்கொள்கிறோம். A new faith is being restored என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இங்கு new vision is being restored என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். புதிய பார்வை ஆண்டவர் நமக்கு அருளுகின்றவராக இருக்கின்றார். 51ஆம் வசனத்திலே அந்த பர்த்திமேயுவை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இதே பகுதியிலே நாம் குறிப்பிட்ட வண்ணமாக 36வது வசனத்திலே அதே கேள்வியை ஆண்டவர் 2 சீடர்களையும் பார்த்து கேட்கின்றார். யோவானையும் யாக்கோபையும் பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 நபர்களிடத்திலே கேட்கின்ற ஒரே கேள்வி, ஆனால் 2 விதமான பதில்களை நாம் அங்கே பார்க்கின்றோம். அவர்கள் அரியணையிலே ஆள வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். ஆனால் இவர் நான் பார்வை பெற வேண்டும் என்கின்ற செய்தி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்லுவதனுடைய அங்கே பர்த்திமேயு உடல் ரீதியாக பார்வையை பெற்றுக் கொள்ளுகின்றார். அவரிடமிருந்த சீடர்கள் ஆன்மீக ரீதியாக பார்வையை பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 2 நபர்களுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடு என்ன என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற செய்தி என்ன என்று சொன்னால்,
பாடுகளின் வழியாகத்தான் நாம் ஆண்டவரிடத்திலே வர முடியும் என்கின்ற செய்தியை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். ஒரு புதிய விளக்கத்தை, பார்வையை அங்கே கடவுள் தருகின்றார். என்று சொன்னால் அந்த பர்த்திமேயு ஆண்டவர் அழைத்தவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உடனடியாக கிளம்புகின்றார் என்று சொல்லி அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க சொல்லை நாம் பார்க்கின்ற பொழுது எந்த தாமதமும் இன்றி உடனடியாக அவர் கிளம்புகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பர்த்திமேயு அவருக்கு இருந்திருக்கின்ற மிகப்பெரிய சொத்து வேறு எதுவும் இருந்திருக்காது. அவருடைய மேலாடை மட்டுமாகத்தான் இருந்திருக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசுவின் அழைப்பை கேட்டு உடனடியாக தனக்கு உள்ளவற்றை விட்டு விட்டு வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே சீடர்கள் தங்களுக்கு இருக்கின்றது போதாது, அரியணையிலே ஆள வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் இருவருக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடாக இருக்கிறது. ஆண்டவர் அவர் எங்கு செல்லுகிறார் என்று சொன்னால் மரிப்பதற்கு முன்பதாக மரிக்க போகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களுக்கு சீடர்களிடத்தில் சொல்லிவிட்டு வருகின்றார், நான் எருசலேமுக்கு போகின்றேன், மரிக்க போகின்றேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பார்வை என்பது, சிலுவை என்பது அந்நாள் வரையிலும் அழிவின் அல்லது முடிவின் சின்னமாக காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பிறகு அது மாற்றுருவாக்கத்தின் சின்னமாக, ஒருவன் வாழ்வை மாற்றுருவாக்கம் செய்கின்ற சின்னமாக அது மாற்றப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அதை வெறும் ஆபரணமாக அல்லது நம்முடைய வாழ்வுக்கு சிலுவை தேவையில்லை, பாடுகள் தேவையில்லை என்று எண்ணுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க இயலாது. நாம் அதை ஆபரணமாக பார்க்க அல்ல, கடவுளின் புனித செயலாக நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கும் சிலுவை நம்முடைய வாழ்வை மாற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நீங்களும் நானும் நாம் கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்க, அனுபவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதன் வழியாகத்தான் நாம் மீட்பை பெற முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் புதிய பார்வையை ஆண்டவர் நமக்கு இந்த பர்த்திமேயு வழியாக நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, ஒரு புதிய பயணம் அங்கே புதுப்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். A new journey is being restored என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பர்த்திமேயு அவர் எரிகோவினுடைய எரிகோ நகரத்தினுடைய வெளியிலே நின்று அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார், உதவி கேட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்திலே தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அவருக்கு எந்த விதமான மதிப்பும் மாண்புமற்றவராக, பார்வையற்ற ஒரு நபர் எப்படி சமூகத்தின் ஏளனத்திற்குரியவராக உள்ளாக்கப்பட்டிருப்பார். அவரை எவரும் மதித்திருக்க மாட்டார்கள், அவரை ஒரு பொருட்டாக எவரும் கருதி இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நபரை ஆண்டவர் அழைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவரை இந்த சமூகம் தாழ்ந்து நோக்கி இருக்கும். அவருக்கு எந்த விதமான ஒரு பேரும் எந்த விதமான ஒரு மதிப்பும் மாண்புமற்றவராக இருந்திருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் அழைத்து அவருக்கு பார்வை வழங்கின பிறகு அந்த 52ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதுதான் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற புதிய பயணமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை அங்கே ஆண்டவர் அவரை அழைக்கவில்லை, ஆனால் ஆண்டவரிடம் நலம் பெற்றவுடன் அவருடைய பாதையை பின்பற்றி அவரை பின்தொடர்ந்து செல்லுகின்ற பர்த்திமேயுவை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அநேக நபர்களுக்கு அநேக அற்புதங்களை, நலமளிக்கும் செயல்களை செய்திருக்கின்றார். ஆனால் வெகு சிலர் மாத்திரம்தான் ஆண்டவரை பின்பற்றி சென்றவர்களாக இருக்கின்றார்கள். இங்கே பர்த்திமேயு செய்கின்ற செயலும், ஆண்டவர் அவரை அழைக்கவில்லை, ஆனால் நலம் பெற்ற பிறகு ஆண்டவருடைய பாதையிலே அவரை பின்பற்றி நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் செல்லுகின்ற பாதை, அவர் செல்லுகின்ற இடம் மிக மிக முக்கியமானது. அவர் எருசலேமை நோக்கி செல்லுகின்றார், மரிப்பதற்காக செல்லுகின்றார், சிலுவையை ஏற்பதற்காக செல்லுகின்றார். அந்த பயணத்தில் தன்னை ஒருவராக அங்கே இணைத்துக் கொள்ளுகின்ற பர்த்திமேயுவை நாம் பார்க்கின்றோம். அவர் பார்வையற்றவராக இருந்தார், பொழுது பார்வை பெற்ற நபராக அவர் மாற்றம் பெறுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர் ஆண்டவரிடத்திலே கேட்டது, நான் பார்வை பெற வேண்டும், உமால் இயலும் என்றால் நான் பார்வை பெற முடியும் என்று சொல்லி தன்னை சார்ந்து அவர் கேட்டார். ஆனால் இப்பொழுது தன்னை பலியாக கொடுப்பதற்கு செல்லுகின்ற பயணத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். He started with a selfish motive, but he is moving towards a sacrificial ஜேர்னி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவை, அவரை உண்மையாக நம்புகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் பாடுகள், கண்ணீர், கவலைகள் என்பது வாழ்வின்
நிலையாக இருக்கின்றன என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அதிலிருந்து மீட்கின்றவராக இருக்கின்றார். நமக்கு ஒரு புதிய பற்றுறுதியை, நம்பிக்கையை தருகின்றவராக, விசுவாசத்தை தருகின்றவராக ஆண்டவர் இருக்கின்றார். நமக்கு ஒரு புதிய பார்வையை தருகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்வின் பயணத்தை அவர் மாற்றுகின்றவராக இருக்கின்றார். சிலுவை அண்டை வந்தவர்கள் ஒருவரும் வீணாய் போனதில்லை. அவர் புதிய பார்வையை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய பயணத்தை அவர் மேற்கொள்ளுகின்றவராக மாற்றப்படுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வையும் ஆண்டவர் மாற்றுகின்றவராக இருக்கின்றார். நாம் புதிய பயணத்தை தொடங்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை இன்றைக்கு கொரோனா தொற்றினாலே எல்லோரும் பாதிக்கப்பட்டு பயத்தில் இருந்தாலும் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையாக இருக்கின்றது. அவர் நமக்காக எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். அவர் மறுசீரமைக்கின்றவராக இருக்கின்றார். இந்த கொரோனா தொற்றிலும் நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பூமியானது, இயற்கையானது தான் இழந்த நிலையை மீண்டுமாக பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாசு குறைவுபட்டதின் விளைவாக இன்றைக்கு ஓசோன் படலம், அதில் இருக்கின்ற ஓட்டை சற்று குறைந்திருக்கின்றது என்று சொல்லி அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். நேச்சர் இஸ் பீயிங் ரெஸ்டோர்ட் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்வையும் அவர் மறுசீரமைக்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவரை நாம் நம்புவோம். சிலுவையின் பயணத்தை நாம் தொடர்ந்து நாம் செல்லுவோம். பாடுகள் இன்றி நாம் வாழ இயலாது. ஆகவே ஆண்டவரை தொடர்ந்து நாம் பின்பற்றுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடவுளை நோக்கி நாம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளை, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பார்வையற்ற பத்திமேயு வழியாக நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே புதிய பற்றுறுதியையும் புதிய பார்வையும் புதிய பயணத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைத்திருக்கின்றீர். அதற்காக எனக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் சிலுவையை பற்றிய செய்தி ஆண்டவரே எங்களுக்கு பாடுகளையும் துன்பங்களையும் கற்றுக் கொடுத்தாலும் ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது பாடுகளையும் துன்பங்களையும் ஏற்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற, இழப்புகளை ஏற்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி எங்களுக்கு தருகிறது. ஆனாலும் அது முடிவு அல்ல. எங்களுடைய வாழ்வை நீர் மாற்றுகின்றவராக இருக்கின்றீர் என்கின்ற செய்தி நீர் எங்களுக்கு தந்திருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுக்கு வைத்திருக்கிற பயணத்திலே நாங்கள் புதிய உற்சாகத்தோடு, புதிய தைரியத்தோடு, புதிய ஆற்றலோடு நாங்கள் பயணிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆட்சேபிக்கின்றோம். நாளிலும் ஆண்டவரே, கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, ஆண்டவரே, செவிலியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காகவும் பாதப்படியில் வருகின்றோம். அதில் உடனிருந்து துணையாற்றுகின்ற காவல்துறையினர் மற்ற எல்லா துறையினருக்காகவும் பாதப்படியில் வருகின்றோம். அவர்களுக்கு வேண்டிய பாதுகாவலையும் பலத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்றுக்காக ஆண்டவரே, மருந்துகள் ஆண்டவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிகளை ஆண்டவரை வெற்றி பெற செய்து விரைவில் அதற்குரிய மருந்துகள் கிடைக்கப்பெற்று ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இதிலிருந்து காப்பாற்றப்படும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இருக்கின்ற நோயின் தீவிரத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு துணையாளராக இருந்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நீர் தூய கரம் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கு ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியாருடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, நிச்சயமாக இந்த தியானம் நமக்கு சிறப்பானதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகின்றேன். தொடர்ந்து கடவுளுடைய திருச்சமூகத்தில் அமர்ந்திருப்போம். நாம் இல்லங்களிலே தங்கியிருப்போம். கடவுள் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக.